வணக்கம் சார். வணக்கம் ஜெயமன் சார், இன்னைக்கு பெரம்பூர் பிரச்சாரம் ஆரம்பிக்க போறதா இருந்தது. பட் திடீர்னு நேற்று போலீஸ் அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன பிரச்சனை நடந்தது உள்ள? நேற்று விஜய ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. எங்களுக்கு போலீஸ் அனுமதி கொடுக்கல, நாங்கள் ஏன் எங்க கட்சி கிளம்பும் போது ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது, தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுத்துட்டாங்க, இவங்க ஏன் அனுமதி கொடுக்கல, கேட்டால் நெருக்கடியான இடம் அப்படின்ட்டாங்க. அதுவும் அந்த பெரம்பூர்ல முல்லை நகர் பஸ் ஸ்டாண்டு எம்கேவி நகர் அங்க பஸ் ஸ்டாண்ட்ல இது பண்ணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர் நேற்று அவர் ட்விட்டர்லயே போட்டிருந்தாப்புல, நான் பேசுற இடத்துல ஒரு பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க, திடீர் பள்ளம், அங்க வேலை நடந்துகிட்டு இருக்கு, பேரிகேட் போட்டு வச்சிருக்காங்க, அது என்ன நான் பேச வந்தாதான் பள்ளம் நோண்டுவீங்களா, தடுப்பு அமைப்பீங்களா அப்படின்னு நேற்று ஒரே தவிர்க்க நான் கூட அதை சம்பந்தமா பேசலாம் இருந்தோம். இன்னைக்கு தேர்தல் ஆணையமும் சென்னை மாநகராட்சியும் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க பேப்பர்ல அனுமதி கேட்டாங்க அப்படின்னு. ஏன் இது கூட தெரியாத இருக்கும், லெட்டர்ல கேட்டாங்க, நாங்க ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கோம், எந்த பொதுக்கூட்டமா இருந்தாலும் பிரச்சார கூட்டமா இருந்தாலும் தெருமுனை கூட்டமாக இருந்தாலும் அந்த ஆப் மூலமா தான் கேட்கணும். அது 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க அனுமதி வாங்கியிருக்கணும். யார் முதல்ல அனுமதி கேட்கறாங்களோ அவங்க அனுமதி கொடுக்க போறோம். மற்றபடி தேர்தல் ஆணையத்துக்கு எந்த பாகுபாடும் கிடையாது, இந்த கட்சி அந்த கட்சின்றது இல்லாம பொதுவான தேர்தல் ஆணையமா தான் இருக்குதுன்னு சென்னை மாநகராட்சி தரப்புல இருந்து அந்த பள்ளம் ஏன் நோண்டப்பட்டது அப்படின்னு பொழுது அது திடீர்னு பள்ளம்லாம் நோண்டல, ரெண்டாவது பெரிய அது மறுச்சுலாம் எதுவும் பண்ணலன்னாங்க. அங்கே போகிற ஒரு குழா உடஞ்சி போச்சு, அதை சரி செய்யறதுக்கு அது கொஞ்ச நேரத்தில் நாங்கள் சரி செஞ்சுட்டோன்னு அவங்க தரப்போ. ஆனால் ஒரு பக்கம் விஜய் வர்றது, ஒரு பக்கம் ஒரு பயம்தான் இருக்குது. சரி, அது பயம்தான் இருக்குது. அந்த பயம் ஏன்ற நான் ஃப்ரீயா விடுங்க. நீங்க இப்போ நான் உங்களை ஒரு பக்கம் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுங்க, இது எல்லாரும் கவனிக்கிறாங்கன்னா உங்க பக்கம் தான் கவனம் வரும். என்ன இருந்தாலும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல இவர், உங்க பக்கம் தான் பரிதாபம் வரும், உங்க பக்கம் தான் மொத்த பேருடைய ஆதரவும் இதுவாகும். உங்களை நான் கண்டுக்காம விட்டேன்னு வச்சுங்க, அது கண்டுக்காமலே போயிடும். ஆனா விஜய் ஏன் இப்படி போட்டு எல்லாம் இது பண்றாங்கன்னா, நிச்சயமாக விஜய் அந்த வாக்கு வங்கியில் கை வைப்பார். தாவேக்காவுடைய வருகை மற்ற கட்சியினுடைய வாக்கு வங்கியில் ஒரு பெரிய பலத்தை அடிவாங்கும் என்பதுல மாற்று கருத்து கிடையாது. பிரச்சாரத்திற்கு இந்த மாதிரி முட்டுக்கட்டை போட்டாங்க. அடுத்தடுத்து இவங்க ஸ்டெப் என்ன சார்? நாளைக்கு வேட்பாளர்கள் அறிமுகம் சொல்லியிருக்காங்க. இல்லை 234 வேட்பாளர்களையும் ஒரே ஸ்டேஜ்லேயே அறிமுகப்படுத்த போகிறாங்க. ப்ளஸ் பாண்டிச்சேரியிலேருந்து 30 பேர். ஆனால் மொத்தமே 500 பேருக்கு தான் பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுவே 264 வந்துருச்சு. எப்படி சார் இது? இல்ல அவங்க கட்சி சம்பந்தப்பட்டது தானே. இல்ல, வேட்பாளர் அறிமுகம்ன்றது எப்பயுமே எல்லாம் ஒரு பெரிய கிராண்டா பண்ணுவாங்க, ஒரு பெரிய கூட்டத்துல பண்ணுவாங்க. இவங்க ஒரு 234 பேர் அப்படி ஸ்டேஜில் நிக்க வைக்கணும். அப்புறம் ஒவ்வொருத்தரா கூப்பிடணும், அது ஒரு பெரிய விழாவை நடத்தும், அதுக்கு ஒரு அனுமதி வாங்கணும். தேர்தல் நேரத்துல வாங்க இப்போ இதுக்கான அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே அது ஒரு மாநாடு மாதிரி ஆயிடும். சரி, ஓகே, எப்படியா இருந்தாலும் அனுமதி நம்ம அறிமுகப்படுத்த போறோம், அது மீடியா கொடுக்க போறோம். மீடியா எதுவும் வந்தாலும் பிரசுரம் பண்ண போறாங்க, பேச போறாங்க. அது ஒரு நட்சத்திர ஹோட்டல் நடந்தாலும் தாஜ் ஹோட்டல்ல அது நேத்து நடக்க வேண்டிய. ஆமா, நேத்து பெர்மிஷன் லேட்டா கேட்டாங்க. அதுக்கும் தேர்தல் கமிஷன் அந்த நுங்கம்பாக்கம் அந்த ஹோட்டல் இருக்கிற பகுதி 1000 விளக்கு தேர்தல் அதிகாரி கிட்ட தான் போய் கேட்கணும். அங்க இருக்கிற அவரும் அதே சொல்றாரு, அங்க இருக்கிற தேர்தல் அதிகாரி நான் இவங்க என்னன்றாங்க, நாங்க காலையில இருந்தே உட்காந்துட்டு இருந்தோம், வரவே இல்லை, நைட்டு தான் வந்தார் அந்த அதிகாரி. இது மாதிரி பேப்பர்ல நாங்க வாங்க மாட்டோம், நீங்க ஆப்ல தான் இது பண்ணோம், ஆப்ல 48 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லணும், பதிவு பண்ணோம் நீங்க அப்படின்னு போது அங்கிருந்து ஆரம்பிச்ச ஒரு விஷயம். நாளைக்கு அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரி பாண்டிச்சேரியில இங்க இருக்கிற 234 தொகுதி பிளஸ் பாண்டிச்சேரி அத்தனை வேட்பாளரும். ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக களத்துல இறங்கியாச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மயிலாப்பூர்ல இருந்து ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காரு. சீமான் ஃபுல் ஸ்விங்கில் அடிச்சு தூக்கிட்டு இருக்காரு. மேட்டூர்ல போய் வீரப்பனார் மகள் அவங்கெல்லாம் நிக்க வச்சு, என் மகளுக்கு ஓட்டு போடுங்க, கண்ணீர் இதோ ஒரு பச்சை தமிழனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவரு ஒரு பக்கம். இங்க திமுகவில் இன்னும் தொகுதி பங்கீடு முடிஞ்சாச்சு கண்டி. அவங்க அதிமுகவில் யார் யார் வேட்பாளர்கள் அப்படி முழுமையா வரட்டும், அதன் பிறகு நம்ம வேட்பாளர்கள் ஏதோ சின்ன கரெக்ஷன் போட்டு எந்த தொகுதி பலமா இருக்குது அவங்களுக்கு, எந்த தொகுதியில வேட்பாளர் சுணக்கமா இருக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் நிறுத்திப்போம், தொகுதியை கூட மாத்திப்போம் அப்படின்ற ரேஞ்சில் கடைசி கட்ட இதுவா அவங்க ரெடியா இருக்கிறாங்க. இவங்க வரட்டும் அப்படின்னு. தாவேகா உன்னை ஏன்பா ஒரு மாதிரி அப்படியே ஜெர்க் வாங்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது நாங்க கிளம்புறோங்க. குறிப்பா நாளைக்கு வேட்பாளர் அறிமுகம், நாளைக்கு மறுநாள் விஜய் வேட்புமனு தாக்கல், நாளைக்கு மறுநாள் தான் வேட்புமனு தாக்கல் தொடங்குது. அன்னைக்கே நான் வேட்புமனு தாக்கல் பண்ணிடுறேன், நல்ல நாள் நினைக்கிறேன். அன்னைக்கு 12 மணிக்கு அங்கிருந்து நாங்கள் பிரச்சாரத்தை தொடங்கிடுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்கிறது. இன்னும் உறுதி செய்யப்படாத தகவலா இருக்குது இப்போ வரைக்கும். சார், இப்போ வில்லிவாக்கம்ல பணிமனையை க்ளோஸ் பண்ண சொல்லி அவங்களுக்கு சொல்லிட்டாங்க, அதனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்படி தொடர்ந்து ஒரு விஷயமும் இந்த பெர்மிஷனு, இந்த எலெக்ஷன் கமிஷன் பெர்மிஷன் வாங்கின பிரச்சனை,
இல்லைன்னா போலீஸ் ஏதாவது இஷ்யூ, இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் ஏன் இவங்க சரியா கவனிக்காம விடுறாங்க அப்படின்னு ஒரு இல்ல சைமன், இது எப்படின்னா நீங்க மத்த கட்சியில கூட இருக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது. இப்ப இவங்க தான் முதல் முறையா வந்து தேர்தல் களத்துக்குள்ள வராங்க வந்து. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இது 234 வேட்பாளர்களும் கிட்டத்தட்ட 98% வந்து முதல் தேர்தலை சந்திக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஆனால் தான் இந்த வேட்புமனு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அட்வொகேட் டீமை வச்சு கரெக்டா பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க வந்து. ஏன்னா கடைசி நேரத்தில் அது நிராகரிக்கப்பட்டதுன்னா ஒம்பாயிடன்ட்டு அந்த ஆவணங்கள்லாம் கரெக்டா வந்து தாக்கல் பண்ற மாதிரி. அதே போல முதல் தேர்தல் சந்திக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தாவேகா விஜயுடைய தாவேகா ஒட்டுமொத்த ஊடகங்களும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கூட எதுக்காக பேசுறோம், வேற எந்த கட்சியா இருந்தா உட்காந்து பேச போறோம். இங்க நேஷனல் மீடியாக்கள் இருந்து எல்லாரும் கவனிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, 2026 தமிழக அரசியல் களத்தில் இந்த தேர்தல் தாவேகா எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணோம் அப்படின்னு. குறிப்பா யாரு கூட நாங்க கூட்டணி கிடையாது, தனிச்சுதான் நிக்க போறோம், நாங்க தான் முதல்வர் வேட்பாளர், எங்க கொள்கைக்கு கோட்பாடுக்கும் யாராவது ஒத்து வந்தா வாங்க கூட்டணிக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துல உறுதியா நின்றுட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க எது செய்தாலும் அது மீடியாவில் பெரிய விஷயமாக மாறுகிறது. மற்ற இதுலயும் நடக்குது வந்து, எங்க லெட்டர் பேர் கட்சியிலயும் நடக்குது வந்து. இப்ப தாவேக்கான உடனே இந்த வெளிவாகத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஏதோ ஒரு கோவில் இடம் பொழுது அங்க ஒரு பணிமனை வச்சுட்டாங்க. அது எடுக்குன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு வந்து. இப்ப இந்த அனுமதிக்கான விஷயங்கள் தேர்தல் ஆணையம் ஒன்று சொல்லியிருக்காங்க, அப்புறம் மாநகராட்சி ஒன்று சொல்லியிருக்காங்க, அப்புறம் அந்த போலீஸ் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது ஏன் பூம் ஆகுது அப்படின்னா, விஜய் என்ற ஒரு ஒற்றை மனிதருக்காகத்தான். அங்க அந்த கட்சியினுடைய ஸ்டார் வேல்யூ அவர் தான் வந்து, ஒரு ஸ்டார் வந்து. இப்ப அது கூட என்ன சொல்றாங்க, நீங்க பெரம்பூர்ல வரீங்க ரைட்டு, எவ்வளவு பேர் உங்க நீங்க வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவாங்க, எவ்வளவு பவுன்சர்ஸ் வந்து 300 பவுன்சர்ஸ் பொழுது, இந்த வெயிலுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, குடிநீர் வசதி எப்படி பண்ணிருக்கீங்க, எவ்வளவு நேரம் நிப்பீங்க, சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துருவீங்களா? கிட்டத்தட்ட 4 தொகுதி 5 தொகுதி ஆமா, வில்லிவாக்கம் ஒரே நாள்ல 12 தொகுதி எல்லாம் பிளான் பண்ணாங்க. பிளான் பண்ணி அது இல்லைங்க அப்படின்ட்டு முடியாது. ஏன்னா சிக்கலே எங்கன்னா, விஜய் கண்டிப்பா இதுக்கு வந்து சென்னையில் அப்படின்னா பக்கத்து தொகுதியா இருந்தாலும் விருகம்பாக்கம் மட்டும்தான் கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஆனா சாலை மார்க்கமா தான் போய் ஆகணும். சென்னையோட நெருக்கடி எல்லாம் தெரியும். சென்னை மிக மிக மோசமான நெருக்கடியில இருக்குது வந்து. காரணம்னா அவ்வளவு பெரிய மக்கள் தொகை இங்க வந்து. அப்படி இருக்கும் பொழுது சாலை மார்க்கமாக இவர் போகும்போது கரெக்டான டைமுக்கு போக முடியுமா? திரும்ப வண்டி பின்னாடி துரத்தின்னு வந்து திரும்ப செல்ஃபி எடுத்து திரும்ப ரீல்ஸ் எடுத்தாங்கன்னா பெரிய பேஜார் வந்து. அது உண்மையிலேயே வந்து முதல்வன் படத்துல ரகுவரன் சொல்ற மாதிரி தான், ஒரு நாள் இருந்து பாருன்ற கதையா வந்து, ஒரு நாள் நீ வந்து என் பிரச்சார வேலையில உட்காந்து பாரு உனக்கு தெரியுன்ற கதையா தான் மாறி போயிருக்குது. அடுத்தடுத்து வந்து களங்கள் எல்லா கட்சிகளையுமே இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா டிவிக்கே தான் இன்னும் கொஞ்சம் ஆரம்பிக்காம இருக்காங்களோ அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு. இங்கேன்னு இல்லை, எல்லா தொகுதியிலையுமே இருக்கு. இங்கேயாவது பரவாயில்ல, விஜய் அவர்கள்ன்றதால பெரம்பூர்லாம் அவங்க தொண்டர்கள் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதே தென் மாவட்டங்கள்ல வட மாவட்டங்கள்ல இது நடக்குதா சார்? இந்த மாதிரி பரபரப்பா இருக்கா? இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ல மாதிரி என்னன்னா, வட மாவட்டங்கள் அந்த பகுதியில் உங்க மேற்கு மாவட்டம் இப்போ உங்க சேலம் பகுதி எல்லாம் கூட போயிட்டு வந்துட்டார் அவர் விஜய். ஆனா தென் மாவட்டத்து பக்கம் ஒன்றும் போலைங்க வந்து. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா தென் மாவட்டம் எப்பயுமே வந்து திமுகவுடைய பலமான ஒரு இடம் அப்படின்ற ஒரு விஷயம் காலகாலமா இருக்குது. இப்போ நீங்க தென் மாவட்டத்துக்குள்ள விஜய் போயாகணும், அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் திரும்ப சொல்றதுதான், விஜய் ஒரு நடிகராக, ஒரு ஹீரோவாக, ஒரு உச்ச நட்சத்திரமாக அவருடைய படங்களுக்கு தென் மாவட்டத்தில் ஒரு பெரிய வரவேற்பு, அதுல மாற்றுக்கிறது கிடையாது இன்னைக்கு வரைக்கும் வந்து. அதனால எப்போ இந்த 234 தொகுதியை அவர் போக போறாரு அப்படின்போது, தென் மாவட்டத்தில் எந்த அளவுக்கு அவர் பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்க போறாரு, அங்க எப்படி அனுமதி கிடைக்கும், அங்க எந்த மாதிரியான அந்த பிரச்சாரத்தை மூலமுடுக்கெல்லாம் போக போறாரா அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா, விஜய் வரட்டங்க அப்படின்னு. நான் கூட என்ன நினைச்சேன்னு கூட பேசியிருந்தேன், விஜய் ஏன் வந்து இவ்வளவு தூரம் வந்து இந்த பர்மிஷன், இந்த தடை, நீங்க போன கூட்டம் வருது, நீங்க போன பிரச்சனை ஆகுது அப்படின் பொழுது உட்காந்து ஒவ்வொரு தொகுதியா 234 தொகுதிக்கும் ஒரு வீடியோ போட்டுற வேண்டியது. எல்லா பிரச்சனைகள் என்ன, அதுக்கும் வண்டி நிறுத்தக்கூடாது, இங்க நிறுத்தக்கூடாது, அங்க நிறுத்த, நீங்க அந்த வீடியோ பிளே பண்ணி ஆகணும்ல. இல்ல இப்போ வந்து எல்லா சோசியல் மீடியா தானே, இப்ப ஊடகங்கள் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. விஜய் ஒரு 10 வாரத்தை போட்டா கூட போதும், நம்ம வீடியோ வச்சு கண்டென்ட். ஒரு தொகுதியில வந்து ஒரு 15-20 இடங்கள்ல பிளான் பண்ணி ஒரே டைம்ல அந்த வண்டியை எடுத்துட்டு போய் நிறுத்தி உடனே நான் உங்க விஜய் பேசுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சா நல்லா இருக்கும், பண்ணலாம். இன்னைக்கு சோசியல் மீடியா, இன்னைக்கு கிராமத்துல போன் இல்லாதவங்க, ஆண்ட்ராய்டு போன் இல்லாதவங்களே யாரும் கிடையாது. நம்மள இன்னும் கேட்ட டவுன் நகர்ப்புறத்தை விட அவங்க தான் பயங்கர அப்டேட்டா இருக்காங்க, சோசியல் மீடியால பிரமாதமா இயங்கிட்டு இருக்காங்க. அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆனாலும் வந்து மக்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா, விஜய் அங்க திரையில பார்த்தவர் தரையில எங்க ஊருக்கு வரட்டும், எங்க வாசலுக்கு வரட்டும், எங்க முன்னாடி பேசட்டும் அப்படின்னு. ஆனா பேசட்ட ரைட்டு, அது நீங்க வந்து குறுக்கால விழுந்து பைக்கை விட்டு பிரச்சனை ஆக்கிறாங்களப்பா, இது அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது வந்து.
நீங்க அன்பு காட்டுறது ரைட்டு, அது கொஞ்சம் அறிவுபூர்வமா பார்க்கணும். ஒரு அரசியல் களத்துக்குள்ள ஒருத்தர் வந்திருக்கிறாரு, நமக்கு ஒரு நல்லது பண்ண வராரு, அவரு நமக்கு பிடித்தமான ஒரு நடிகர் தான். ஆனா நம்ம போய் இது மாதிரி குறுக்கால வண்டி விடுறது, போறது வர்றது, இது எல்லாம் படிச்சவங்க தான் பண்றாங்க. இந்த இளைஞர்கள்லாம் அது கொஞ்சம் அவங்க திருத்திக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, விஜய்க்கு ஒரு கான்ட்ரவர்சியும் இருக்காது, நிச்சயமா இருக்காது. ஏன்னா சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையம் தான் சொல்லியிருக்காங்க, நாங்க ஏங்க பாகுபாடு பார்க்க போறோம். ஒண்ணு கட்ட நேத்துலாம் ஒரு இது ஓடிக்கிட்டு இருந்தது. தொடர்ச்சியா விஜய்க்கு இது மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவரு டெல்லியில போய் இந்திய தேர்தல் ஆணையம் முன்னாடி போய் உண்ணாவிரதெல்லாம் இருக்க போறாரு. இதெல்லாம் சாத்தியமா சார்? இல்ல ஏதாவது ஒரு வகையில இது பண்ண. ஆனா தேர்தல் ஆணையம் கிளீனா சொல்லிட்டாங்க, நாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க, ஒண்ணும் இது கிடையாது, எங்களுக்கு பாகுபாடே கிடையாதுன்ட்டாங்க. அதனால இவங்க, அதாவது விஜய் சுற்றியுள்ளவர்கள் தாண்டி விஜய் தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் மிக முக்கியமாக நடந்துக்கணும், அவங்க கரெக்டா நடந்துக்கணும் அப்படின்னு தான் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சார் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி, பொன்ராஜ் அவர்கள் பேசின ஒரு விஷயம் எல்லா இடத்துலையுமே ரொம்ப கான்ட்ரவர்சி ஆச்சு. அதுல அவர் யூஸ் பண்ண அந்த வார்த்தை ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசியிருந்தாரு. அதுக்கு தலைவர் அவர்களே நேரா போயிட்டு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டு வந்தாரு. அந்த விஷயம் எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு. ஆனா இவங்க எந்த அளவுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு திரும்ப உங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்றாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் பேசினதையே இது அமுக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா இடத்துல இருந்தும் ஒரே அலிகேஷன்ஸா கிளம்பிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டே சரியா இல்லை அப்படின்னு ஒரு இது கிளம்பிக்கிட்டு இருந்துச்சு. ஓவராலா இந்த இஷ்யூ என்ன சார்? இல்ல கம்ப்ளைண்ட் சரியா இருந்ததா? அப்புறம் அவர் கூட சொல்லியிருக்காரு, எங்களுக்கு எங்க குடும்பத்தை தாறுமாறா பேசுறாங்க, எங்களுக்கு மிரட்டல் விட்டுறாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் தவேக தரப்புல இருந்து அப்படின்னு ஒரு மனுவை கொடுத்துட்டாரு. ஆனா என்னன்னா, யாரோ ஒரு 3ஆம் தர நபர் அல்லது ஏதோ ஒரு அரசியல் ஒரு கத்துக்குட்டி ஏதோ ஒரு விஷயம் தெரியாத ஒருத்தர் பேசினார் அப்படின்னா அது கடந்து போயிடுவாங்க, அது ஒரு சின்ன எதிர்ப்பு. ஆனால் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி, மறைந்த முன்னாள் ஜனாதிபதி, அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய அணு விஞ்ஞானி, இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த, உலக அளவில் கவனிக்கப்பட்ட அதெல்லாம் மீறி தன் வாழ்க்கையே அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அவர்கிட்ட ஒரு நேர்முக உதவியாளராக இருந்திருக்கீங்க நீங்க. அதான் சொன்னேன், விவேக், அவரை மறைந்த விவேக் சாரை நான் இன்டர்வியூ பண்ணப்போ சொன்னார், சார் அவர் ஒரு 3 நாள் முறை தான் வெயிட் பண்ணேன், எனக்குள்ள அவ்வளோ எனர்ஜி வந்துடுச்சு, ஒரு மனுஷன் இப்படி இருக்கிறாருன்ட்டு. இப்போ விவேக் என்ன பண்ணாரு, நான் ஒரு நிகழ்ச்சிக்கு அவரை கூப்பிட்டேன். கூப்பிட்டப்போ அந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளோ காசு வேணாலும் தரங்க, விவேக் வந்தா போதும். ஏன்னா மற்ற நடிகர் வரத்துக்கும் விவேக் வரத்துக்கும் ஒரு வித்தியாசம் பேசுவார். அவர் அந்த நிகழ்ச்சியை கட்டி போட்டுருவாப்ல. அப்போ அவர் சொன்னாரு, பாலு சார் ஒரு 50,000 மரக்கண்ணு அவங்க நடுறாங்களான்னு கேட்டுங்க, வாங்கிக்கிறாங்களான்னு கேட்டுங்க. என்னங்க அது, என்ன வாங்கிக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் காசுலாம் வேணாம். ஏன்னா நான் ஐயா அப்துல் கலாமுடைய வழியை பின்பற்ற ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மரங்களை விவேக்குடைய முயற்சியால் நடப்பட்டுள்ளது. அப்படியாப்பட்ட ஒரு மனிதர். எங்க ஜனாதிபதி மாளிகையில பிரதிபா பாட்டீல்னு ஒரு அம்மா இருந்தாங்க, தெரியுங்களா? அந்த அம்மா அந்த பதவி காலம் முடிஞ்ச பிறகு ஜனாதிபதி மாளிகையில இருந்து கிளப்புறதுக்குள்ள பெரும்பாடு ஆகி போச்சு, போக மாட்டேன்ட்டாங்க. நான் கிளம்ப முடியாதுன்னு வலுக்கட்டாயமா நீங்க போய் தான் ஆகணும் போது உள்ள இருந்து ஒரு ஊரே வெளியே வருதான். அவ்வளவு பேர் வந்திருக்காங்க உள்ள, கிட்டத்தட்ட 20 லாரியில சாமான ஏற்றிருக்காங்க மொத்தமா. ஆனால் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் 3 சூட்கேஸோட வெளியே வந்திருக்கு. என்னங்க எப்படின்னு கேட்டதுக்கு, ஒன்னு என்னுடைய உடை, இன்னொன்னு என்னோட நான் படித்த புத்தகங்கள், இன்னொன்னு என்னுடைய டாக்குமெண்ட், வேற என்ன வேணும் எனக்கு அப்படின்னுக்கிறாரு. இப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர்கிட்ட நீங்க இருந்திருக்கீங்கன்னா, நீங்க என்னதான் கோபம் இருந்தா கூட, அவர் என்னன்னா அக்கா தங்கச்சியாவும் இருப்போம், தேவைப்பட்டா நாங்க பொண்டாட்டியாவும் இருப்போம் அப்படின் போது விபச்சாரி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்க கூடாது. பெண்களை விபச்சாரமே பண்றதா இருந்தா கூட அது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமா, அது ஒரு இதுதான். எல்லா பெண்களும் அதை ஏத்துக்கிட்டு மனப்பூர்வமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலமும் சூழ்நிலையும் அவருடைய கட்டாயமும் பண தேவையும் ஏதோ ஒரு இதுல உண்மையாவே ஏன்னா இந்தியாவில் சில மாநிலங்கள்ல அதை அங்கீகரிச்சிருக்காங்க. அதனால அவர் சொன்ன வார்த்தை மிக தவறான ஒரு வார்த்தை. அதுவும் ஐயா அப்துல் கலாம் அவர்களிடமிருந்து வந்தவர் அப்படின்ட்டு தான் அதிகப்படியா அவர் கவனிக்கப்பட வச்சு. அதன் பிறகு அவர் என்ன வேணாலும் காரணம் சொல்லலாம், அது என்னால ஏத்துக்க முடியாது. சார், இந்த சங்கீதா அவர்கள் இஷ்யூ நடக்கும் போதும் ரொம்ப கொச்சையான வார்த்தைகள் வச்சு இவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எதுவும் கொந்தளிக்காதவர் இப்போ கொந்தளிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருந்துச்சு சார். அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை யாரு சார் கட்டுப்படுத்துறது? இல்ல, அவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு அவங்க தனியா நாங்க எதுவுமே வச்சிடலன்றாங்க. நீங்க இப்படி கூட அதை யோசனை பண்ணி பார்க்கலாம். எப்படி வேணாலும் நம்ம இது பண்ணலாம் இல்லைங்களா? ஒண்ணு விஜயோடைய விஜயோடைய ஆதரவு, விஜயோடைய அன்பினால் இப்படி கோவப்பட்டு பண்றாங்களா, இல்ல விஜய்க்கு எதிராக ஒரு டீம் அடிச்சு விடுவோம், அரசியல் என்ன வேணாலும் நடக்கல இல்லைங்களா?
வில்லன் யார் எங்க இருக்காருன்னு தெரியும். சினிமா பாணியில் சொன்னோம் வில்லன் எங்க இருக்காருன்னு தெரியாது இல்ல. வாங்க நீங்க இப்பதானே களத்துக்குள்ள வந்திருக்கீங்க, வாங்க எங்க அரசியல் ஆட்டத்துக்குள்ள வாங்க அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனால் இது மாதிரி வந்து ஒரு தனிமனித தாக்குதல் போய் நீங்க சோசியல் மீடியாக்குள்ள பண்றது மிகப்பெரிய தவறு. அது யாரா இருந்தாலும் செய்யக்கூடாது. ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி. வணக்கம்.